ஹாய், இன்னைக்கான டெய்லி ஹிந்து vocab பிக்சரோட நம்ம நண்டு சிந்து கூட படிக்கலாம். எல்லாரும் ரெடியா? ஸோ ஹெட்செட் எடுத்து வச்சுக்கோங்க, ஜாலியாக படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரிசன்மெண்ட். இதோட மீனிங் மனக்கசப்பு. பேத்தோஜன். பேத்தோஜன் அப்படின்னா இப்போ நோய் பரப்பக்கூடிய நுண்ணுயிரிகள் இல்லை நோய் கிருமிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய வேர்ட் கான்ஸ்பிரசி, அதாவது சதி செய்யறது, சதி திட்டம் சொல்லுவாங்களே அதுதான். எம்ப்ரேஸ். எம்ப்ரேஸ் அப்படின்னா ஒரு அரவணைப்பு, இல்லைன்னா நம்ம சொல்ற ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றது தான் எம்ப்ரேஸ்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்க்கக்கூடிய வேர்ட் என்டீவர், அதாவது ரொம்ப கடுமையா முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றது, அதுதான் இதோட மீனிங். ராம்பண்ட் அப்படின்னா கட்டுப்பாடற்ற, அதாவது கட்டுக்கடங்காத, இல்லை கட்டுக்கடங்காத வெள்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் ராம்பண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட் பெக்டு, அதாவது இது ஒரு அளவை குறிக்கக்கூடியது. அப்புறம் இன்னொரு மீனிங் எப்படின்னா, இப்போ ஒருத்தரை ஒரு குறிப்பிட்டு சொல்றது, இப்போ உதவி செய்யறதுல இவங்க கர்ணன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இதுல அவங்கள மேற்கோள் காமிச்சு சொல்றது தான் பெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டிலியூஜ். டிலியூஜ்னா பெருக்கம் இல்லைன்னா பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் கூட பாருங்க, அவார்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவார்டு வாங்கிட்டே இருக்கிறது. ஸோ எதோட பெருக்கம் இல்லை பெருவெள்ளம் தான் டிலியூஜ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவன் நெய்வ், அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் இல்லை புதுசாக வந்திருப்பாங்க, அனுபவம் இல்லாத, அதுதான் இதோட மீனிங். ரிசீடு அப்படின்னா பின் வாங்குறது, அப்படி இல்லைன்னா பழைய நிலைக்கே செல்றது, அப்படி இல்லைன்னா தன்னோட உயரிய நிலையிலேருந்து கீழே இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கான டெய்லி vocab ஈஸியாக பிக்சரோட பார்த்தாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம vocab புதுசாக தெரிஞ்சுக்கலாம். Until then, bye from Nandu, Cindu. Tata.